வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ சோழர் கால செப்பேடுகளை மிக முக்கியமான ஆனைமங்கலம் செப்பேடை பார்க்க போகிறோம். மாமன்னர் ராஜராஜ சோழரோட புகழ் ஓங்குக. ஹாலந்து நாட்டில் உள்ள லெய்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள லெய்டன் அருங்காட்சியகத்தில் தான் இந்த செப்பேட்டு தொகுதிகள் இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு மேலே லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிற பெயரில் இது ஆனைமங்கலம் செப்பேடுன்னு இப்போ இருக்க பெயரில் தான் இருக்குது. இப்போ இந்தியா திரும்பி இருக்குது. இதில் நம்ம மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்கு ரொம்ப வருஷமாகவே முயற்சிகள் அவர் எடுத்தார். அது இன்றைக்கி நம்ம கை வந்திருக்கு. இன்னும் நிறைய செப்பேடுகள் இருக்குது. நிறைய செப்பேடுகள் ஒவ்வொரு நாட்டுகளையும் இருக்குது. அதையும் கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தருணத்தில் அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நடந்த அரசு விழாவில் தான் நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் அப்படிங்கிறவரோட பல்கலை நிர்வாகமும் எல்லாருமே சேர்ந்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை வழங்கியிருக்காங்க. அந்த அரசுக்கும் அந்த அரசு பிரதமருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப கால முயற்சி. இது அபகரிக்கப்பட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். அதை அவங்க பெருந்தன்மையோடு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பாராட்டலாம். சரி, அதுக்கப்புறம் கிபி 1700களில் தமிழ்நாட்டோட சோழமண்டல கடற்கரை பகுதிகள் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது ஃப்ளாரன்சியஸ் கேம்பர் அப்படிங்கிற டச்சு மதபோதகர் தான் இந்த மதிப்புமிக்க சோழர் கால செப்பேடுகளை கண்டெடுத்து தன் சொந்த நாடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. என்னமோ இவங்க வீட்டு சொத்து மாரி அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரை எடுத்துகிட்டு போனேன்? நம்ம மக்களும் அந்தளவுக்கு அறியாமையில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த செப்பேடு வந்ததுக்கு இன்று வரை தமிழக அரசு ஒரு பதில் கொடுக்கல. ஒரு வாழ்த்து செய்தி கூட போடல. இப்போ இதை இந்தியா கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கணும் தான் பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டில் மிகுந்த பாதுகாப்போடு திருவாலங்காட்டு செப்பேடு மாதிரியே இருந்தால் மிக நல்லது. அதேமாதிரி அவரது வழி வந்தவர்களிடமிருந்து திருமண உறவுகள் மூலம் ஹம்மக்கர் அப்படிங்கிற குடும்பத்திற்கு இந்த செப்பேடுகள் வருது. அவர் 1862 ஹெச்ஏ ஹெம்மக்கர் குடும்பத்தினரால் நெதர்லாண்டில் உள்ள இந்த லெய்டன் அருங்காட்சியகத்திற்கு இந்த செப்பேடுகள் போகுது. அது வரைக்கும் ஆனைமங்கலத்தை குறிக்கக்கூடிய இந்த செப்பேடு அங்கே வந்த காரணத்தினால லெய்டன் செப்பேடுன்னு மாறுது. இது எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். செப்பேடே ஆனைமங்கலத்தை குறிக்கிறது தான் வருது. அவன் வச்சுருக்கானா, அதனால் அது லெய்டன் பட்டயங்கள் லெய்டன் செப்பேடுன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். இது பெரிய லெய்டன் செப்பேடு. அதாவது 2 செப்பேடுகள் இருக்குது ஆனைமங்கலம் குறித்தே. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் உத்தரவிட்டு அதை நடைமுறைப்படுத்திய ராஜேந்திர சோழனோட ஒரு சாசனம். சிறிய லெய்டன் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது. அது இந்த சாசனத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் செய்யப்பட்டது. அது நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தனிப்பகுதியாக பார்ப்போம். அது சிறிய செப்பேடு தான். நாகப்பட்டினத்தில் இருக்கிற சூடாமணி பௌத்த விகாரத்துக்கு நாகை மாவட்டம் கீழ்வேலூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரை தானமாக கொடுத்த காரணத்தினால இந்த செப்பேடை ஆனைமங்கல செப்பேடுன்னு அழைக்கிறாங்க. செப்பேட்டில் இடம்பெறக்கூடிய விஜய மன்னனால் எழுப்பப்பட்ட விஜய மன்னனுங்கிறது இப்போ இருக்க கடாரம். அந்த விஜய மன்னனால் எழுப்பப்பட்ட இந்த சூடாமணி விகாரம் 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி வரை நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கு. அந்த முதல் படத்தில் பார்த்தா தெரியும். இப்படி தான் அந்த விகாரம் இருந்திருக்கு. அதை பின்னால் வந்த டச்சுக்காரனுங்க அவனுங்கெல்லாம் அதை இடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பாருங்கள். நம்ம நாட்டில் நம்முடைய அடையாளங்களே இடிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்திருக்காங்க பாரு. 1660 டச்சு பயணி வால்டர் ஸ்கவுட்டன் அப்படிங்கிறவர் நாகைக்கு விஜயம் செய்து இந்த புத்த விகாரத்தை சீன பக்கோடா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதேமாதிரி 1724 டச்சு பாதிரியார் பிரான்சிஸ் வேலண்டைன் அப்படிங்கிறவரும் இந்த விகாரத்தை பற்றி குறிப்பெழுதியிருக்கிறார். எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதுவரை கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விகாரம் இருந்திருக்கிறது. காலப்போக்கிலலாம் இது அழியலை. படையெடுப்புனாலையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இன்று தடம் தெரியாமலே போயிடுச்சு. 1846 சர் டபிள்யூ எலியட் அப்படிங்கிற ஆங்கில அறிஞர் தான் தன்னுடைய பயண குறிப்பில் இந்த விகாரத்தை குறிக்கிறார். பௌத்த விகாரம் 4 பக்க கோபுரங்களோட 3 நிலை கட்டடமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் செங்கலால் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, 4 sided டவர் ஆஃப் 3 stories கன்ஸ்ட்ரக்டட் பிரிக்ஸ் க்ளோஸ்லி ஃபிட்டட் டுகெதர் வித்தவுட் சிமெண்ட்னு குறிப்பிட்றார். 4 பக்க கோபுரங்களுடன் 3 நிலை கட்டடமாக இருந்திருக்கு. அதுவும் சிமெண்ட் இல்லாமல் செங்கலால் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அப்போ தான் அது புதுசாக பார்த்துருக்காரு போல். பாதி கோவில் அப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து புதுச்சேரியிலேருந்து நாகைக்கு வந்த பிரெஞ்சு பாதிரியாரோட தூண்டுதலால் அப்போதைய ஆங்கில அரசு 1867ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் நாள் இந்த சூடாமணி விகாரத்தை இடித்து தள்ளுகிறது. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த பகுதியில் நடந்த அகழாய்வில் எண்ணற்ற புத்தர் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாகையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் தான் இந்த சூடாமணி விகாரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அப்போ பாருங்கள், ஏறக்குறைய 159 வருஷத்துக்கு முன்னாடி இதை இடிச்சிருக்கானுங்க. எல்லா ஐரோப்பிய பயலுகளும் இதை இடிச்சிருக்கானுங்க. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். மாமன்னர் ராஜராஜ சோழருடைய 21ஆம் ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1005ஆம் ஆண்டில் இந்த கொடை வழங்கப்பட்டிருக்கு. மாமன்னர் ராஜராஜனோட மறைவிற்கு பிறகு அவருடைய மகனான மாமன்னர் ராஜேந்திரன் காலத்தில் தான் செப்பேடு வழங்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த செப்பேடு வெளியிடப்படுறது ராஜேந்திர சோழர் காலத்தில்.
ஆனால் சொல்லப்படுற கருத்து இதை தானம் கொடுத்தது யார் அப்படின்னா ராஜராஜ சோழர். அதனால் குழப்பிக்க வேண்டாம். ராஜராஜ சோழர் உத்தரவிட்ட ஆனைமங்கல தானத்தை ராஜேந்திர சோழன் காலத்தில் சாசனமிட்டு செப்பேடாக மாற்றி வெளியிடப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த செப்பேட்டோட இலச்சினை சிம்பிள். இந்த செப்பேடு மொத்தம் 21 ஏடுகள். இந்த 21 ஏடில் 111 வரிகள் கொண்ட 5 ஏடுகள் வடமொழி, அதாவது சமஸ்கிருதத்துலேயும், 332 வரிகள் கொண்ட 16 ஏடுகள் தமிழ் எழுத்துக்கள்லையும் இருக்குது. முகப்பு இலச்சினைன்னு சொல்லக்கூடிய சிம்பிள் அந்த சாசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 மீன்கள், புலி, இரு பக்கமும் விளக்கு தாங்கி, அதன் மேலே தீபம், அப்புறம் கொடை, இருபுறமும் சாமரம், கிடைமட்டமாய் வில்லு, எல்லா நாடுகளையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்கங்கிறதுக்கான அடையாளம் இந்த இலச்சினையில் இருக்குது. முகப்பு இலச்சினையில் மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய சாசனம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜன்ய மகுடஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இது ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மன அப்படின்னு குறிப்பிட்றார். அதாவது அரசர்களின் முடிகள்னா கிரீடம் வரிசையில் ரத்னம் போன்ற திகழும் இது பரகேசரி வர்மனான ராஜேந்திர சோழனின் சாசனம். அப்போ எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிருக்காருங்கிற மாதிரி அந்த குறிப்பு சொல்கிறாங்க. மொத்தம் 21 செப்பேடுகளும் ஒரு கனமான வளையத்தில் கோர்க்கப்பட்டு சுமார் 30 கிலோ எடையில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. 30 கிலோ எடை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செப்பேடும் 14 இன்ச் நீளமும் 5 இன்ச் அகலமும் கொண்டது. ஏன்னா நீளமே பார்த்திங்கன்னா 14 இன்ச்சும் அகலம் பிரெத் பார்த்திங்கன்னா 5 இன்ச் அகலமும் இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளொரு காலத்தில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த ஆனைமங்கல செப்பேடை தமிழ் பகுதியில் தமிழ் பாட புத்தகத்தில் வைங்க. அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். வடமொழி பகுதி மொத்தம் 5 ஏடுகளில் 48 செயல்கள் இருக்குது. இதில் பராந்தக சோழன் தில்லை சிற்றம்பலத்திற்கு தங்கம் அந்த பொன் வைந்தாருங்கிற செய்தி எல்லா செப்பேடுகளையும் இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் இருக்குது. பராந்தக சோழரோட பிள்ளைகளாக ராஜாதித்தன், அதாவது முதலாம் ராஜாதித்தன், அதுக்கப்புறம் ராஜாதித்தன்ங்க சொல்கிறது ராசா ஆதித்ய சோழன், சரிங்களா? அதுக்கு அடுத்து கண்டராதித்தன், அரிஞ்சியன் இவங்களெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் உத்தமசீலியை பற்றியான குறிப்புகள் இல்லை. ஒரு சில சுந்தர சோழனோட அன்பில் செப்பேடெல்லாம் காணப்படுது. மாமன்னர் பராந்தகன் இறந்த பிறகு இங்கே சொல்கிற பராந்தகன் முதலாம் பராந்தகன், அவருக்கு முன்னாடி ராஜாதித்தன் ஆண்டார் அப்படின்னு சொல்கிறது அவர் இளவரசராக இருந்து ஆண்டார். ஏன்னா அவர் தக்கோலம் போரில் இறந்துடுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தர சோழன் இறந்த பிறகு இவரையும் பராந்தகன் சொல்லுவாங்க, 2ஆம் பராந்தகன். அவருடைய மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் பதவியேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிபெற்ற பாதபீடத்தை உடைய ராஜகேசரி வர்மனான ராஜராஜருடைய 21ஆம் ஆட்சி ஆண்டில் சத்திரிய சிகாமணி வளநாடு, இதுதான் அந்த காலத்தில் நாகப்பட்டினத்தை குறிக்கக்கூடிய வளநாடு பிரிவு. பட்டணக்கூட்டம் நாகப்பட்டினத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்ரீ விஜய நாட்டின் இப்போ இருக்கக்கூடிய மலேசியா நாட்டில் கடா அந்த பகுதி தலைவனும் கடாரத்தின் அதிபதியும் சைலேந்திர வம்சத்தில் பிறந்தவனுமான சூளாமணிவர்மனின் மகனான மார விசயதுங்க வர்மனால் தனது தந்தையின் பெயரால் எடுக்கப்பட்ட உயர்ந்த பெருமையுடைய மிக அழகானதுமான சூளாமணி விகாரத்தில் வீட்டிருக்கும் புத்த பகவானுக்கு ஆனைமங்கலம் என்னும் கிராமத்தை தானமாக மாமன்னர் ராஜராஜன் கொடுத்தார். இந்த விஜயதுங்கவர்மனை தான் பின்னால் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, போய் அடித்து அங்கேருந்து அந்த கடாரத்தை வென்று கடாரம் கொண்டான்கிற பெயரையும் வாங்குறார். இது ரெண்டும் நடந்திருக்கு, நட்பும் நடந்திருக்கு, அடிதடியும் நடந்திருக்கு. மாமன்னர் ராஜராஜ சோழன் தெய்வத்தன்மை, அதை இறந்த பிறகு இவருடைய மகனான மதுராந்தகன், அதை ராஜேந்திர சோழர் வந்திருக்கிறார். குழப்பிக்கக்கூடாது. ராஜேந்திரனுக்கும் மதுராந்தகன் பேர், உத்தம சோழனுக்கும் மதுராந்தகன் பேர். இந்த விகாரம் வைபவத்தோடு இவ்வுலகில் விளங்கட்டும். கடார அதிபதி தனக்கு பிறகு வரும் மன்னர்களை இந்த அறத்தை காக்குமாறு வேண்டுகிறான். கடார அதிபதி நீங்கள் சொல்கிறது விசயதுங்கவர்மனை. அதேமாரி அனந்த நாராயணன் அப்படிங்கிறவர் இந்த பிரசஸ்திங்கிறது இப்போ இந்த படத்தில் பார்க்குற வடமொழி செயலை உருவாக்கியவர் பேர் அனந்த நாராயணன். அதுக்கப்புறம் அரசனின் பெருந்தன அதிகாரின்னா வரவு செலவு ட்ரெஷரை பார்க்கக்கூடிய ஆள் தில்லையாளிங்கிறவரோட ஆணைப்படி எழுதப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அப்படிங்கிறவருடைய 2 புதல்வர்களான ஸ்ரீரங்கன், தாமோதரன், வாசுதேவனுடைய மகனான கிருஷ்ணன், ஆறாவமுதனோட மகனான புருஷோத்தமன், இந்த 5 பேரும் சேர்ந்து இந்த பிரசஸ்தியை செதுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அதை செதுக்கியிருக்காங்க. இதில் என்ன பெரிய ஹைலைட்னா, இவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட பேராகவே இருக்குது. வாசுதேவன் அப்படிங்கிற பேர் தான் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தமிழ் பகுதிக்கு வரும். கோணரன்மை கொண்டான் ராஜராஜரை தான் குறிப்பிட்றாங்க. 21ஆம் ஆட்சி ஆண்டில் தஞ்சாவூர் புறம்படினா அது ஒரு மெயின் ஏரியா. அதில் ராஜாசிரிய மாளிகையில் தெற்கு பக்கம் உள்ள மண்டபத்தில் ராஜராஜர் இருக்கும்போது கடார அரசனான சூளமணிவர்மன் சத்திரிய சிகாமணி வளநாடு பட்டணக்கூட்டம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சூளாமணி பன்ம விகாரப்பள்ளிக்கு, இப்போ இந்த விகாரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு 97 வேலி நிலப்பரப்புடைய ஆனைமங்கலம்ங்கிற ஊரை பள்ளிச்சந்தமாக வழங்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த ஆனைமங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பால்பட்டு கிடக்கு. அதையும் மீட்டு கொண்டு வரணும்.
இந்த செப்பேடு கொண்டு வந்த மாதிரி அந்த கோவிலையும் மீட்டு கொண்டு வரணும். அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். கடைசியாக இந்த விவரங்களை ஓலையில் எழுதியவர் பேர் அமுதன் தீர்த்தங்கரன். ஓலை எழுதுபவர்களுக்கு தலைவராக அவங்கள ஓலை நாயகம்னு குறிப்பிடுவாங்க. இவர் தான் மிகப்பெரிய படைத்தளபதியாக இருந்த கிருஷ்ணன் ராமனான மும்முடி சோழ பிரம்மராயர். மேலும் பல அதிகாரிகளை ஆய்வு செய்து அரசனுடைய ஆணையை ஸ்ரீமுகமாக பட்டண கூட்டத்துக்கு சென்றது. அது யாருன்னா சபையோர் அரசனின் ஸ்ரீமுகத்தை தலையில் தாங்கி பிடிசூல், ஏன்னா அந்த 97 நிலத்தை எல்லைகள் வகுக்கணும்ல, அதை பிடிசூல்னா பெண் யானையை வலம் விட்டு அந்த எல்லைகளை வகுப்பாங்க. இது திருவாலங்காட்டு செப்பேட்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியான அமைப்பு. இதுக்கு மெயின் அர்த்தமாக இருந்தது மும்முடி சோழ பிரம்மராயன்னு சொல்கிற கிருஷ்ணன் ராமன். கடைசியாக ஆமூர், நாணலூர், புத்தாக்குடி, மூஞ்சிக்குடி, சந்திரப்பாடி, உதயமாத்தானநல்லூர், இப்படி கிட்டத்தட்ட 26 கிராமங்கள் சேர்ந்தெடுக்கப்பட்டு தானமாக வழங்கப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு சொல்லுது. கேட்கலாம், இதுக்கெல்லாம் எதுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. சரிங்களா? இப்போ நம்ம மேலோட்டமாக என்ன தகவல்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் நம்ம வடமொழி செயல்கள் 5 ஏடுகளே ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதற்கடுத்து தமிழ் பகுதிகள் 16 ஏடுகள் இருக்குது. அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். தொடர்ந்து நம்ம இனிமேல் ஆனைமங்கல செப்பேடுகளை முடித்தால் அடுத்தடுத்து ஒவ்வொரு செப்பேடுகளாக இருக்குது. அதையும் பார்ப்போம். கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கப்படும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்கணுங்கிறத சொல்லி முடிக்கிறேன்.